கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி நான். நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் நம்ம ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்நாள் வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்தத்தை சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம வாக்கு கொடுத்துருப்போம், நான் உன் கூட இருப்பேன். இன்னும் அவங்க நமக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க, நான் உன் கூட இருப்பேன்னு. ஆனால் பல நேரங்களில் அவங்களாலையும் நம்ம கூட இருக்க முடியாது. நம்ம அவங்கள விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் இருக்குது. ஆனாலும் நம்மை விட்டு ஒருபோதும் மாறாதவர் நம்ம ஏசப்பா மட்டும்தான். நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறங்காரு, பயப்படாத நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நீ யாருக்கும் பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது அந்த வேத வசனம் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை உணர முடியும். அது ஒன்று தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வசனம். உண்மையாக உள்ள ஒரு வார்த்தை என்ன? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.